எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஒரு எமோஷ்னலான மூமெண்ட்டாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பாலா சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சார் இங்கே வந்தது ரொம்ப ரொம்ப எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல சார். நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து என்கரேஜ் பண்ணதுக்கும் எங்களை வாழ்த்துனதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப பெரிய வார்த்தை சொன்னீங்க சார், அதெல்லாம் கிடையாது சார். உங்கள் படங்கள் பார்த்து அந்த பாதிப்புலாம் நாங்கள்லாம் வந்திருக்கோம். நிறைய லேர்னிங் உங்களோட ஃப்ரேமிங்கில், அதாவது ஃப்ரேமே தேவையில்லை, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்கணுன்றதை உங்கள் படங்கள் பார்த்தே கற்றுக்கலாம் சார். அதெல்லாம் வந்து பெரிய லேர்னிங் சார். உங்கள் படங்கள் தான் லேர்னிங் எங்களுக்கு, ஒரு பாடமும் லேர்னிங்கும். நீங்கள் வந்து எங்களை வாழ்த்துனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களோட அந்த உறவில் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அது ரொம்ப கொடுப்பனையாக நினைக்கிறேன்னா அது ரொம்ப ரொம்ப நன்றி சார். எனக்கு வந்து பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க லைஃப் ஃபுல்லாக, அது எனக்கு தெரியும். பர்சனலாக நம்ம நிறையா நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த படத்தை ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக பேசுகிற டைம் தான் இருக்கும் எனக்கு. பட் ஆனால் இன்றைக்கி இந்த விஷயத்தை நான் அபிஷேக் கொஞ்சம் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன். இந்த படம் வந்து எங்களுக்கு மாலியன் மான்விக்கும் எங்களுக்கு ஒரு காமன் ஃப்ரெண்ட் இருக்கார், சித்தார்த்தன் இருக்கார். அவர் மூலியமாக தான் இந்த படத்துக்குள்ளே நான் வந்தோடனே பிரேம் சாரை மீட் பண்ணேன். நம்ம லைஃப்பில் வந்து சில பேரை பார்க்கும்போது நம்ம தவிர்க்கவே முடியாது அவங்களோட பழகாமல் இருக்கிறது. அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் பிரேம் சார், அந்த ஃபேமிலி. ஸோ அவங்கள பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நான் வெளியே வந்து சொன்னேன், சித்தார்த்த சொன்னேன், நான் படம் பண்ணுறேன், அதுக்கப்புறம் மற்றெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு இந்த படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிகாஸ் எங்களை நம்பினதுக்கு, இந்த கதையை நம்பினதுக்கு. கதை கூட கேட்கல, ஃபஸ்ட்டு என்னை வந்து சைன் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம கதையெல்லாம் கொண்டு போனோம். பிரேம் சாருக்கும் பிரபா மேடமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து ஒரு மாலியன் மாண்டி மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ப்ரொடியூசர்ஸ். அதை நான் ஏன் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸ்காட்லாண்டில் படம் பண்ண போகும்போது ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால ஜியாவோட விசா கிடைக்கல, லண்டனுக்கு ஸ்காட்லாண்டில் வர்றதுக்கு யூகே விசா கிடைக்கல. நாங்கள் எல்லாம் போய் இறங்கிட்டோம். ஆனால் ஜியா தான் அந்த படத்துக்கு வேணும்னு எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப டக்குன்னு ஆல்டர்னேட் பார்க்கணும் கூட முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அப்போ வந்து நான் பிரேம் சாருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அப்போது என்ன ஒரு டைலமாவில் இருந்தோம். ஏன்னா ஒரு பெரிய க்ரூவை போய் இறங்கியாச்சு, அந்த 30 நாள் ஷெட்யூலுக்கு ஹோட்டல் பே பண்ணியாச்சு, லொக்கேஷன் பே பண்ணியாச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போது படம் ஹீரோயின் இல்லாமல் நாங்கள் எல்லாம் அங்கே இருக்கோம். வேறு அவசரத்தில் யார் வேணால் போடலாம். ஆனால் அன்றைக்கி நான் வந்து சார்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன், சார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கோம், என்ன பண்ணணுன்னு கேட்டேன். சார் வார்த்தை சொன்னாங்க, உங்களுக்கு எது நல்லதுன்னு படுதோ அதை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதுதான் ஒரு மிகப்பெரிய இந்த படத்தை வந்து இந்த அளவுக்கு வந்திருக்குன்னா அது மிகப்பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு சப்போர்ட், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை ஒரு ஃப்ரெஷர்ஸை வச்சுட்டு ஹாரிஸ் சார் மாதிரி ஒரு லெஜெண்டோட உள்ளே கொண்டு வர்றதுன்றது ஒரு நல்ல ப்ரொடியூசர், தயாரிப்பாளர் வேணும். அப்போ தான் வந்து நம்ம அதை எடுக்க முடியும். அதுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் மாலியன் மாண்வி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்தது ப்ராசஸில். அப்போ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ நடந்தது. அப்போ வந்து என் கூட இருந்து ஒரு நாள் ஃபுல்லாக பிரேம் சார் என் கூட இருந்தாங்க. அதில் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்னைக்காவது என்னைக்கு கூப்பிட்டாலும் நான் உங்கள் ஆஃபீஸில் நிற்பேன், உங்களுக்கு நான் படம் பண்ணுவேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. மதும் இப்போது சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மதும் என்னை வந்து யாராவது நீங்கள் நல்ல பையன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கிரெடிட் நான் எடுத்துக்க முடியாது, என் அப்பா அம்மாவுக்கு தான் கொடுக்கணும். என் பையன் நல்ல பையன் சொன்னால் தான் நான் எடுத்துக்க முடியும் கிரெடிட்டை. ஐ திங்க் உங்கள் ப்ராட்டப், மதுமோட ப்ராட்டப் பற்றி நான் சொல்லணும். ஸோ டிசிப்ளின், ஸோ கமிட்டட் அண்ட் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங். நான் வந்து மதுமை இந்த கதைக்காக செலக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து கதையில் அவர் இல்லை ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணும்போது இவர் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு பேசும்போது அவர் அதுக்காக எடுத்த சிரத்தை, அவர் எடுத்த ஒரு ஹார்ட் ஒர்க், எக்ஸ்ட்ரானரி ஹோம்ஒர்க் பண்ணார். அந்த படத்துக்குள்ளே தன்னை எப்படி அவர் உள்ளே வந்துடணும், அந்த படத்துக்குள்ளே அவர் இருக்கணுன்றதுக்காக மிகப்பெரிய ஒரு உழைப்பு போட்டார். கிட்டத்தட்ட அவருக்கு வெயிட் லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவர் ஆப்ரேஷன் சர்ஜரியில் நடந்தது. தேங்க்யூ மது ஃபார் ஆல் த எஃபர்ட் அண்ட் ஷுவராக உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன், அதை ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன் அசோகன் அந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பில்லராக பார்க்குறேன். ஏன்னா வந்து தமிழுக்கு தான் ஒரு அறிமுகமே தவிர இந்தியன் சினிமா கிடையாது. தமிழ் அறிமுகம் தான் போட்டிருக்கணும். ஏன்னா வந்து அவ்வளோ பெரிய இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் அர்ஜுன் அசோகன் பண்ணியிருக்காரு. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்க போது.
அர்ஜுன், யூ ஆர் சச் அ அமேசிங் ஆக்டர் அண்ட் கிளாஸ் அப்பார்ட். அவங்களோட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன். அண்ட் அவர் கிளம்பிட்டார். பட் இருந்தாலும் தேங்க்யூ ஸோ மச் அர்ஜுன் ஃபார் சப்போர்ட்டிங் எஸ். ரொம்ப ஷார்ட் டைமில் இந்த படத்துக்குள்ளே வந்தார். அண்ட் ஜியா, I don't know what to say. There are when I did Madras Patnam, I felt Amy is meant for that. So I felt now this film is meant for you. I think when I think after the first shot, I told Jia that Jia, you're going to stay very long in Tamil cinema. I'm telling you now, you're going to stay very long in Indian cinema. And ஜியா வந்து எப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் ஐம் டாக்கிங் இங்கிலீஷ், ஸோ ஷி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட், ஸோ சாரி. அண்ட் ஜியா இஸ் வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங். ஒரு 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 ஹிந்திலேருந்து மராட்டி ஒரு பொண்ணு, அவங்க ஸோ கமிட்டட். அண்ட் ஒரு சாங் ஒன்று இப்போ பாடினாங்க காயத்ரி, அந்த சாங்கோட ஒரு ஷார்ட்டில், சிங்கிள் ஷார்ட்டில் நான் எடுத்தேன் அந்த ஷார்ட்டை. அது ஆரி சார் நான் காமிச்சேன் அந்த ஷார்ட்டை. அந்த ஷார்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 days ஷி ப்ராக்டிஸ். நான் ஏன் சொல்கிறேன்னா, the success will not come that easy. You have to put effort, and you're genuinely putting effort, and you will reach greater heights. We will be always proud of you, Jia. We will be very very proud of you, and you will have a great career in Indian cinema. அண்ட் என்னோட மற்ற ஆக்டர்ஸ் போய் சொல்லணும். விஜய் மேடம், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கேமியோ கிடையாது, நீங்கள் உங்களுக்கு கதை தெரியாது, நீங்கள் படம் பார்க்கும்போது பாருங்கள், படம் ஃபுல்லாக வருவீங்க. அது நம்ம 4 நாளில் ஒர்க் பண்ணோம், ஆனால் அது கேமியோ கிடையாது. நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஷூட் பண்ணுறேன், அதனால் அது கண்டிப்பாக கேமியோ கிடையாது மேடம். பாஸ்கரனா, இந்த படத்தில் வந்து ஹீரோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அர்ஜுன் அசோக் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, அது மாதிரி பாஸ்கரனாக்கு இம்பார்ட்டன்ட். பாஸ்கரனா வந்து என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர்னு சொல்கிறத தாண்டி இந்தியன் சினிமாவோட ப்ரைட். அவர் வந்து மொத்தமாக 40 நாள் அவர்கிட்ட வாங்குறதுலாம் பெரிய விஷயம், இந்த படத்துக்காக கொடுத்தாரு. அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாஸ்கர்னா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஒர்க் பண்ண ஜெயராஜ், எல்லாருமே வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணிங்க. எல்லாருமே சின்ன சின்ன ஆக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து நான் அர்ஜுன் மதும்லாம் தாண்டி ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க யாருன்னா, அரவிந்த் கிருஷ்ணா சார், அவரோட ஃபோட்டோகிராஃபி அதை நம்ம மறக்கவே முடியாது. ரொம்ப ஷார்ட் டைமில் என்னோடய பேஸ் ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக விஷுவல் காம்ப்ரமைஸ் இல்லாமல் கொடுத்தாரு. அதுக்கு அரவிந்த் கிருஷ்ணா சார் நீங்கள் இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இஸ் டீம், ஸ்ரீராம் அண்ட் எவ்ரி ஒன், என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்களாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை எனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நன்றி. பிரசன்னா, சாய்தி, ரேஷ்மா, ரிதா, எவ்ரி ஒன், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஏன்னா ரொம்ப கம்மி க்ரூ தான் நாங்கள் அங்கே போனோம். அது ரொம்ப டஃப்பான வெதர் இருந்தது, பட் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. இந்த படம் நாங்கள் கதை மிஸ்டர் மகாதேவன் என்ன கூட உட்காந்து எழுதினார். அவர் தான் வந்து ராஜமௌலிஸோட அசோசியேட். அவர் தான் திரைக்கதை எழுதியிருக்காரு, அவர் தான் கதை எழுதியிருக்காரு. அவர் வர முடியல இன்றைக்கி. அந்த கதை எழுதினோடனே, எனக்கு கதை எழுதி முடித்தோடனே ஒன்று தெரியும், இந்த படம் வந்து நாங்கள் பண்ண முடியாது மியூசிக்கல் இல்லாமல். மியூசிக்கல் ஃபிலிம், இட் இஸ் அ மியூசிக்கல் ஃபிலிம். நான் ஃபஸ்ட்டு வந்து சொன்னது பிரேம் சார்ட்ட போயிட்டு, சார் ஹாரிஸ் சார் பண்ணால் சூப்பராக இருக்கும், ப்ளீஸ் பேசுங்க அப்படின்னு. நான் வந்து சாரோட வந்து ரெஸ்பெக்ட் ரொம்ப ஜாஸ்தி ஹாரிஸ் சார் மேலே எனக்கு. ஏன்னா அவரோட மியூசிக்கை நம்ம வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி நான் பார்த்து வளர்ந்து சொல்ல முடியாது. சார், வி ஆர் அ பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து எல்லாருமே ஒரு பெரிய ஃபேன், உங்களோட பெரிய ஃபேன். ஸோ உங்களோட நாங்கள் பணியாற்றும் போது எங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறோம். என்னென்னா சார், ஒரு பெரிய லேர்னிங் சார் உங்களோட ஒர்க் பண்ணுறது. ஏன்னா ஒவ்வொரு சாங்குமே வந்து நீங்கள் படம் மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. அதுதான் நான் டைரக்டராக நான் பார்த்த விஷயம். வனமகனில் ஒர்க் பண்ணும்போது அந்த கம்ப்ளீட் விஷயத்தை என்ஜாய் பண்ணேன். எனக்கு தெரியும் நான் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளே வரப்போகிறேன்னு எனக்கு தெரியும். நான் இந்த படத்தில் நான் வந்து ஒவ்வொரு சாங்குமே கிட்டத்தட்ட சார் வந்து 1 month எடுத்துக்கிட்டாங்க. அந்த 1 monthும் வந்து எவ்ரிடே 12 hours ஒர்க் பண்ணுறாங்க. சார் தான் கீபோர்டு வாசிக்கிறாங்க, சார் தான் சாங் லிரிக் எடுக்கிறாங்க, சார் தான் வந்து ஃபைனல் பண்ணுறாங்க எல்லாமே. ஸோ பிக் பில்லர் ஃபார் த ஃபிலிம். சரி, படம் முடிஞ்சிருச்சு, சாங் ஷூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ரீரெக்கார்டிங்க்கு வந்து எத்தனை மந்த்துன்னு சொல்ல முடியாது, அவ்வளோ மந்த் வந்து ஒவ்வொரு சீனும் சார். ஐ திங்க் இந்த படத்தை வந்து பிஃபோர் ஆர்ஆர் ஆஃப்டர் ஆர்ஆர்னு பிரிச்சிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்தை வந்து தாங்கி நிற்கிற இந்த படத்தோட ஹீரோ ஹாரிஸ் சார் தான். அது நான் வந்து மனசார சொல்கிறேன் சார். இந்த படம் வந்து நாளைக்கு வந்து என்ன இந்த படத்தோட ஆல்வேஸ் ஐ பிலீவ் ஒன் திங் சார், நோ ஃபிலிம் கேன் பி ரைட் ஃபஸ்ட் டே வந்து இது சூப்பர் ஹிட் படம் எழுத முடியாது நம்மளால். நம்ம பிலீவ் பண்ணுறது ப்ராசஸ் தான்.
அந்த ப்ராசஸ் தான் நம்ம பிலீவ் பண்ணுறோம். அது உங்களுக்கு தெரியும் சார், அது நம்ம சொல்கிறது. அந்த ப்ராசஸ் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் நான் நினைக்கிறேன். அந்த ப்ராசஸ் நம்ம ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஆனஸ்ட்டாக பண்ணியிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்து மக்கள் கொடுப்பாங்க நம்புகிறேன் சார். அவ்வளோதான். அந்த மாதிரி ஒரு கிரேட் மியூசிக் கொடுத்ததுக்கு எங்கள் டீம் சார்பாக நாங்கள் பண்ணிக்கிறோம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோட மிகப்பெரிய ஃபேன் பட்டியலில் நானும் இருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு யுவர் ஃபேமிலி அண்ட் சுமா மேடம். அவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களுக்கு இருந்திருக்காங்க. தேங்க்ஸ் டு யுவர் ஃபேமிலி. இந்த படம் வந்து இந்த படத்தோட விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். இது ஒரு காமன் மேன் ஸ்டோரி. அதை வந்து தயவு செஞ்சு ப்ரொமோஷனில் இன்னும் நீங்கள் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஏன் காரணம்னு சொல்கிறேன்னா, ஹீரோன்றது யார் வந்து நீங்கள் தான் உங்களுக்கு ஹீரோ. நாம தான் நமக்கு ஹீரோ ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளை பிலீவ் பண்ணோம். ஸோ இங்கே இருக்க காமன் மேனை பற்றின ஒரு கதை இது. இப்போ நம்ம வந்து வெளியே இங்கே நின்றுட்டு உட்காந்துருக்கவங்களை யாரோ வந்து நம்ம வந்து எதை பார்த்து நம்ம ஹீரோன்னு அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அவங்க லுக்கை பார்த்து அப்பீலிங்கை பார்த்து கிடையாது. ஒரு மனசை பார்த்து நம்ம வந்து அது அப்பீல் ஆகணும். அவன் தான் ஹீரோ நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஹீரோட கதை தான் இது. நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி பிரேம் சார் ஒன்ஸ் அகேன். அண்ட் தேங்க்யூ ஜியா, தேங்க்யூ மதும். அண்ட் I think this film is going to be special for all of us. I look forward for it. Thank you.